ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் வீரன் ஊழியங்களின் சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இம்மட்டுமாக இயேசுவின் வீரன் இணையதளம் மூலமாக வேத வசனங்களை வேத தியானங்களையும் படித்த நீங்கள் தியானித்த நீங்கள் இப்பொழுது இந்த ஒளி வடிவாக இந்த வேத தியானத்தை கேட்கிறீர்கள். இப்படிப்பட்ட கிருபையை தந்த தேவனுக்கு நன்றியுள்ள இதயத்தோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் நாம் வேத புத்தகத்திலே யோசேப்பின் வாழ்க்கை குறித்து தியானிக்கப் போகிறோம். யோசேப்பின் வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு விளையாட்டமாய் காணப்படுகிறது. யோசேப்பில் காணப்பட்ட பண்புகள், அவனிடத்தில் காணப்பட்ட தேவனை குறித்த ஒரு எண்ணி பார்க்க முடியாத நம்பிக்கை நம் வாழ்வில் நமக்கு சவாலாய் உள்ளது. வாழ்க்கையின் சூழலில் ஒவ்வொன்றும் அவனுக்கு எதிராக இருந்த நேரத்திலும் அவனை சுற்றியுள்ள மனிதர்கள் அனைவரும் தேவ பயமற்று வாழ்ந்த சூழலில் மத்தியிலும் அவன் தேவனுக்கு பயந்தவனாய், தேவன் தன்னை காண்கிறார் என்ற சிந்தையுள்ளவனாய், சகலமும் தேவனால் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், தேவன் தனக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதையும் நம்பினவனாய் காணப்பட்டான். இப்பொழுதும் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் விதமாக இடைப்பட்டார் என்பதையும் நாம் பகுதியாய் தியானிப்போம். கர்த்தர் தாமே இந்த தியானத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் இப்பொழுது முதலாவதாக ஆதியாகமம் 37 அதிகாரத்தில் யோசேப்பை குறித்த காரியங்களை காண்போம். ஆதியாகமம் 37 அதிகாரம் 2 வசனம் கூறுகிறது, யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனோடு கூட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் என்று. யோசேப்பு ஒரு மேய்ப்பனாக வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நல்ல மேய்ப்பனாக தேவ ஆட்டுக்குட்டியாகவே சுவிசேஷங்களில் காணப்படுகிறார். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் அந்த வசனத்தின் 2வது பகுதி. அது இவ்வாறு கூறுகிறது, அந்த இளைஞன் பில்கால் சில்வால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் என்று கூறுகிறது. இதன் மூலம் யோசேப்பு சிறு வயதிலேயே பாவத்தை குறித்த ஒரு வெறுப்புடன் காணப்பட்டான் என்பதையும், தன் சொந்த சகோதரர்களாக இருந்தாலும் அவர்கள் தவறுகளை செய்தும்போது அது தவறு என்பதை தன்னால் எதிர்க்க முடியாவிட்டாலும் அதை தகப்பனுக்கு அறிவித்தாவது அவர்களை தடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தையுடையவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய தகப்பனோ எதை குறித்தும் கவலையற்றவனாய் காணப்பட்டான். அதனால் ஏற்பட்ட விளைவுகளை நாம் ஆதியாகமம் முழுவதிலும் காணலாம். ரூபனின் வாழ்க்கையும், யூதாவின் வாழ்க்கையும், மற்ற சகோதரர்களின் வாழ்க்கையும், அவர்களுடைய துன்மார்க்கமான காரியங்களும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபினால் காணப்படாமலேயே இருந்தது. ஆனால் இவள் எல்லாவற்றின் மத்தியிலும் அற்புதமாய் யோசேப்பு தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான். தேவனை குறித்த எந்த அறிவும் இல்லாமல் தன்னுடைய மூத்த சகோதரர்கள் அத்தனை பேரும் காணப்பட்டாலும், தன்னை சுற்றியுள்ள ஜாதி ஜனங்கள் அனைவரும் விக்கிரகங்களையும் பொல்லாத காரியங்களையும் பின்பற்றி சென்று கொண்டிருந்தாலும், நியாயப்பிரமாணமோ ஜெப ஆலயங்களோ இல்லை என்றால் எந்த ஒரு வெளிப்பாடோ இல்லாதிருந்தும் சொப்பனங்களின் மூலமாய் மாத்திரம் தேவன் தன்னிடம் வெளிப்படுத்தப்பட்டவைகளை நம்பி தேவனுடைய பிரசன்னத்தை தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவனாய், பாவத்தை வெறுக்கிறவனாய், பாவத்தை கண்டிக்கிறவனாய், பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவனாய் யோசேப்பு காணப்பட்டான். இதனுடைய சிறு வயதிலேயே அவனிடத்தில் காணப்பட்ட காரியம் யோசேப்பின் தாயாகிய ராகேலுக்கு கூட இல்லாத இந்த ஒரு விசேஷ பண்பு தேவனாலேயே அவனுக்கு அருளப்பட்டது. அதுவே அவனை இறுதி வரை வாழ்க்கையில் எந்த சூழலில் மத்தியிலும், எந்த உயர்வு தாழ்வுகளின் மத்தியிலும் தேவனுக்குள்ளாய் அவனை ஒரே நிலையாக நிற்க வைத்தது. இப்பொழுது நாம் தொடர்ந்து 3ஆம் வசனத்தை காண்போம். 3ஆம் வசனம் விதமாய் கூறுகிறது, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததனால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ண அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் என்று 3ஆம் 4ஆம் வசனம் கூறுகிறது. இங்கு
யோசேப்பு தன் தகப்பனால் சிநேகிக்கப்படுகிறான், அதே நேரத்தில் சகோதரர்களால் பகைக்கப்படுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனால் நேசிக்கப்பட்டு யூதராகிய அவருடைய சகோதரர்களாய் ஜனங்களுக்காய் பிதாவினால் அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் அவர்களோ மாம்சத்தின்படி யூத குலத்தில் பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை மறுதளித்தவர்களாய், அவரை பகைத்தவர்களாய் காணப்பட்டார்கள். யோசேப்பின் வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இங்கு காணப்படுகிறது. அதைத் தொடர்ந்து யோசேப்பின் சொப்பனங்களையும் அதனால் அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைப்பதையும் நாம் காணலாம். ஒரு நாள் தன் சகோதரர்களும் தன் தகப்பனும் தனக்கு முன்பாக நிற்பார்கள் என்பதை தேவன் அவனுக்கு அறிவித்தார். அவன் அதை குறித்து பெருமை பாராட்டவில்லை. ஆகிலும் தேவன் சொன்னதை அவன் நம்பினான். ஆனால் அவன் தகப்பனோ அவனுடைய சகோதரரோ அதற்காக அவனை கடிந்து கொண்டார்கள். அவனிடத்தில் பொறாமை கொண்டார்கள். 16ஆம் வசனம் சொல்கிறது, அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான் என்று கூறுகிறது. ஏனென்றால் யாக்கோபுக்கு தெரியும், அவன் வெறும் கையனாய் தன் மூத்த சகோதரனாகிய ஏசாவினால் துரத்திவிடப்பட்டு வெறும் கையனாய் வெறும் கோலும் தடியோடு கூட அவன் சென்றான். தேவன் அவனை இவ்விதமே ஆசீர்வதித்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து ஒரு மனிதனை உயர்த்த வல்லவர் தேவன் என்பதை யாக்கோபு அறிந்திருந்தபடியினால் அவன் அதை தன் மனதிலே வைத்து கொண்டான். ஆகிலும் அதற்கு பிறகு நடந்த காரியங்கள், இப்படிப்பட்ட சொப்பனங்கள் வாய்க்காமற் போக பண்ண வேண்டும் என்று அவனுடைய சகோதரர்கள் அவனை எகிப்துக்கு விற்று போட்டார்கள். எகிப்தில் அவன் அடிமையாய் விற்கப்பட்டு அடிமையாய் தன் வாழ்க்கையை நடத்தினான். ஆகிலும் அதன் மத்தியில் வேதவசனம் சொல்கிறது, தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று. அந்த அடிமையான சூழல் மத்தியிலும் தேவனை உயர்த்திய வைத்திருந்தார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனும் பிரதானியும் தலையாரிகளும் அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவனிடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்குண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை காலனாக்கிறது முதல் கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் வந்த எகிப்தியின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இங்கு நாம் மகிமையான ஒரு காரியத்தை காண்கிறோம். ஒருவழி யோசேப்பு அடிமையாக தான் இருந்தான். எகிப்து ஆகிய அந்நிய தேசத்தில் விக்கிரகங்களை வணங்குகிற மக்கள் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு வேலைக்காரனாய் அடிமையாகவே காணப்பட்டான். ஆனால் அந்த எஜமானால் அவன் போஷிக்கப்படவில்லை. அந்த எஜமானால் அவன் ஆசீர்வதிக்கப்படவில்லை. அவனால் அந்த எஜமான் ஆசீர்வதிக்கப்பட்டான். வேதவசனம் தெளிவாக கூறுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அவனுடைய எஜமான் கண்டான். ஒரு விசேஷித்த தேவ பிரசன்னம் அவனில் இருக்கிறது என்பதையும் இந்த சிறு வயதிலேயே அவனிடத்தில் அவன் காரிய சுத்தியுள்ளவனாக இருக்கிறான் என்பதையும் அவன் அறிந்து கொண்டான். அது நிமித்தம் அவனிடத்தில் தயவு வைத்து தன் வீட்டுக்கு அவனை விசாரணைக்காரனாய் அவனை மாற்றினான். தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவன் தேசத்தில் அவனுடைய சொந்த மக்கள் எத்தனையோ பேர் இல்லத்தில் அவனுக்கு உதவி செய்தார்கள். ஆனால் யோசேப்பையோ தேவன் அவன் வீட்டில் வைத்து அவனை பழக்குவித்தார். ஒரு தலைவனுக்கு வேண்டிய குணநலன்களை, எகிப்தின் காரியங்களை உணர்ந்து கொள்கிற நிலங்களை, எகிப்தின் காரியங்களை அறிந்து கொள்கிற ஒரு வாய்ப்பை தேவன் யோசேப்புக்கு போத்திபாரின் வீட்டில் கொடுத்தார். கர்த்தர் அவ்விடத்தில் அவன் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அவனை அவர்களாலும் அவ்விடத்தில் வைத்திருந்தார். பிறகு போத்திபாரின் மனைவின் மூலமாக ஏற்பட்ட காரியத்தின் மூலமாய் அவனை அவ்விடத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இங்கு நாம் காண்கிற ஒரு முக்கியமான காரியம், யோசேப்பு ஒருவேளை தன் சகோதரர்களால் விற்கப்பட்டு தன் தகப்பனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு யார் மற்ற அனாதியாய் இருந்த வேலையில் மத்தியிலும் கர்த்தர் என்னை இந்த அந்நிய தேசத்திலும் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரே என்று ஓரளவாவது ஆறுதலோடு கூட அவன் வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பான். அப்படிப்பட்ட சூழலில் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் அவன் மீது சுமத்தப்பட்டு
ஒரு பழி அவன் மேல் சுமத்தப்பட்ட போது உண்மையிலே அவன் நொறுங்கி போயிருப்பான். ஆனால் அதன் மத்தியிலும் அவன் தேவனை தூஷிக்கவில்லை, தேவனை விட்டு விலகி போகவில்லை. அவ்விடத்தில் இருக்கிற மனிதருக்கு ஏற்றவிடமாய் தானும் அலைந்து கொடுத்து தன் வாழ்க்கையை செழிப்பாக்கிக் கொள்வோம் என்று அவன் நினைக்கவில்லை. எந்த சூழலில் மத்தியிலும் தன்னை தேவனுக்கு மாத்திரமே கீழ்ப்படுகிறவனாய் ஒப்பு கொடுத்தானே அன்றி மனுஷருக்கோ சூழ்நிலைக்கோ கீழ்ப்படுகிறவனாய் அவன் தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. அதனாலேயே ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் கூறுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அவன் இருக்கிறது சிறையாக இருந்தாலும் ஒரு பொல்லாத பழி அவன் மேல் சுமத்தப்பட்டு அதன் நிமித்தம் சிறையில் அழைக்கப்பட்டிருந்தாலும் சிறையில் உள்ள கைதிகளாலேயே அவன் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆகிலும் அதன் மத்தியிலும் சிறைச்சாலையிலும் அவன் கைதியாக இருந்தாலும் அதன் மத்தியிலும் தலைவனாகவே அவன் இருந்தான். இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனால் யோசேப்பு பழக்குவிக்கப்படுகிறதற்கு, எப்படி மோசேயை தேவன் பழக்குவித்தாரோ எகிப்தில் வைத்து, அதே எகிப்தில் வைத்து யோசேப்பை தேவன் பழக்குவித்தார். வாழ்க்கையின் காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவன் கற்றுக்கொண்டான். தன்னுடைய குடும்பம் ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும், தன்னை குறித்து நேசிப்பார் ஒருவரும் இல்லாத சூழ்நிலையிலும், தன்னை குறித்து விசாரிப்பார் ஒருவரும் இல்லாத சூழ்நிலை மத்தியிலும், பழியும் பாவமும் சுமத்தப்பட்டு தனியனாயிருந்த சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பும் கர்த்தரோடே கூட இருந்தார். அவன் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டான். அதனாலேயே ஆதியாகமம் 39:22 கூறுகிறது, சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோட இருந்தபடினாலும், அவன் எதை செய்தானோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினபடினாலும், அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை என்று கூறுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் வெளியில் பார்க்கும்போது அவன் வாழ்க்கையின் காரியங்கள் ஒவ்வொன்றும் அவன் மோசமாய் போய்கொண்டிருக்கிறது இப்போ நமக்கு தோன்றலாம். தகப்பனிடந்து பிரிக்கப்பட்டு, சகோதரர்களால் விற்கப்பட்டு, அடிமையாக்கப்பட்டு, சிறையில் அடைக்கப்பட்டு, பழியும் பாவமும் ஏற்பட்டு, தன் வாழ்க்கையில் எந்த தவறும் செய்யாதிருந்த மத்தியிலும், அவன் அநேகமாய் குற்றம் சாட்டப்பட்ட மத்தியிலும் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். இதுவே 37ஆம் அதிகாரத்திலும் 38ஆம் அதிகாரத்திலும் 39ஆம் அதிகாரத்திலும் நாம் காண்கிற காரியங்கள். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். யோசேப்பின் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அதை நாம் தொடர்ந்து தியானிப்போம். ஆமென். நாம் தொடர்ந்து ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து காணும்போது, யோசேப்பின் சிறைச்சாலையில் பானபாத்திரக்காரன் மற்றும் சுயம்பாகியும் ஆகிய இவ்விரண்டு பேருடைய சொப்பனங்களுக்கும் அர்த்தத்தை சொல்கிறதை நாம் காண்கிறோம். இங்கு பானபாத்திரக்காரனை அவனுடைய அரசன் விடுதலையாக்குவான் என்று யோசேப்பு அவனிடம் கூறினான். அதே நேரத்தில் சுயம்பாகிகளின் தலைவனை எகிப்தின் ராஜா தூக்கிலிடுவான் என்பதையும் அவனிடத்தில் சொன்னான். இவ்வாறு அவர்களுக்குரிய சொப்பனங்களின் காரியங்களை அவருக்கு அறிவித்த யோசேப்பு பானபாத்திரக்காரனை நோக்கி ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நான் இவருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கடங்கள் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று கூறினான். இங்கு நாம் காண்கிறபடி அவன் ஒருவேளை சிறைச்சாலை தலைவனாக இருந்தாலும், இப்படிப்பட்ட காரியங்களை அவன் கூறினாலும், அந்த பொல்லாத இடத்தில் அவன் இருக்க விரும்பவில்லை என்பதையும், அந்த இடத்திலிருந்து அவன் வெளிவரவே விரும்பினான் என்பதையும், எப்படியாவது யாராவது மூலமாய் தனக்கு தேவன் கிரியை செய்ய மாட்டாரா என்பதையும் அவன் எண்ணியே பானபாத்திரக்காரனிடம் இதை கூறினான். ஏன் 14ஆம் வசனம் கூறுகிறது, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று கூறுவதிலிருந்து அந்த இடத்தின் அவன் வாழ்க்கை அவனுக்கு கசப்பாக இருந்தது என்பதையும், எவ்விதமாவது அவ்விடத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்பதை நாம் காணலாம். ஆனால் தேவனோ அவனை பொறுத்திருக்க வைத்தார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 2 வருடங்கள் அவனை பொறுத்திருக்க வைத்தார். ஒருவேளை அந்நேரம் அவன் விடுதலையாக்கப்பட்டிருந்தால் மறுபடியும் அவன் அடிமையாகவே இன்னொரு எகிப்தின் வீட்டிற்கு கொண்டு போகப்பட்டிருப்பான். தேவன் அவனை அடிமையாக அல்ல, எகிப்தின் அதிபதியாக மாற்ற அவனை சிறைச்சாலையிலே வைத்து பழக்குவித்தார். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் கூறுகிறது, ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பு நிலையாமல் அவனை மறந்து விட்டான் என்று கூறுகிறது. அவனை மறக்கச் செய்தது தேவனை அவனை மறக்கச் செய்தார். ஏனெனில் தேவன் யோசேப்பை மறவாமல் இருந்தார்.
தேவன் யோசிப்பை மறவாமல் இருந்தபடியினார் மற்றவர் அவனை மறக்கும்படி செய்தார். நம் வாழ்க்கையிலும் ஒருவேளை நாம் நம்பின மக்கள் நம்ம மறந்து சென்றாலும், நாம் செய்த காரியங்களை அவர்கள் மறந்துவிட்டாலும், அவர்கள் மறக்கவில்லை. தேவனை அவர்களை மறக்க செய்திருக்கிறார். காரணம், தேவன் நம்மை மறக்கவில்லை என்பதே அர்த்தம். தேவன் வாழ்வில் எதை குறித்த காரியத்தை வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றும் வரை மனிதர்கள் நம் பக்கம் வரப்போவதில்லை. நாம் கூறி மனிதர்கள் நம்மோடு கூட வரப்போவதில்லை. தேவன் கிரியை செய்யும் போது மட்டுமே மனிதர்களின் தயவு நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட காரியம் அவன் வாழ்க்கையில் நடந்தது. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூறுகிறது, 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான் என்று. இந்த சொப்பனத்தினால் பார்வோன் கலங்கி போயிருந்தான். 8ஆம் வசனம் கூறுகிறது, காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று என்று. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்தினார். இது யோசிப்புக்காக மாத்திரமல்ல, மொத்த இஸ்ரவேலுக்காகவுமே தேவன் இதை ஏற்படுத்தினார். அதன் காரியங்களை நாம் பின்வரும் அதிகாரங்களில் காணலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கூறுகிறது, அப்பொழுது பாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது என்று கூறினார். இதனை நினைவுபடுத்தினவர் கர்த்தர் மாத்திரமே. தேவன் யோசிப்பின் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். உன் வாழ்க்கையில் இம்மட்டுமே அவனை பழக்கவித்த தேவன் இப்பொழுது அவனை உயர்வான நிலைகளுக்குள் கடந்து செல்லும்படியாய் காலத்தின் சூழ்நிலைகளை அவனுக்கு சாதகமாக மாறச் செய்கிறார். பணப்பத்திரக்காரனின் வார்த்தையை கேள்விப்பட்ட பார்வோன் யோசேப்பை அழைத்து வரச் சொன்னான். 14ஆம் வசனம் கூறுகிறது, அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கடங்களிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான் என்று கூறப்பட்டுள்ளது. தேவன் கிரியை செய்யும் பொழுது வாழ்க்கையின் காரியங்கள் வெகு சீக்கிரமாய் மாறுகிறதை நாம் காணலாம். நம் வாழ்க்கையிலும் கூட வேதனையான காரியங்கள், துக்கமான காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நம் வாழ்க்கையில் நம்மை தாக்கும்போது நாம் சோர்ந்து போகிறோம். நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக இருக்கையில், தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கையில், தேவனுக்காக தேவனை தேடி வாழ்க்கையில் வேதனைகளும் துன்பங்களும் உண்டாகும் போது, இவ்வுலகத்தில் தேவ பயமற்று வாழ்கிற ஒரு சாதாரண மனிதனுக்கு கிடைக்கிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கூட நமக்கு கிடைக்காத போது நாம் சோர்ந்து போகிறோம், வேதனைப்படுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையே யோசிப்பு கடந்து சென்றான். ஆகிலும் யோசிப்பின் வாழ்க்கையில் கிரியை செய்த தேவன் ஒரே நாளில் சிறைச்சாலையின் இருட்டறையிலிருந்து தேசத்தின் அதிபதியாக உயர்த்தின தேவன் நம் வாழ்க்கையிலும் காரியங்களையும் மாறுதலாய் மாற்றும் பொழுது வெகு விரைவாகவே அதை செய்கிறார். இதை அனுபவத்தில் உணர்ந்தவனாகவே இதை நான் கூறுகிறேன். ஒவ்வொரு வாழ்க்கையும் இப்படிப்பட்ட அனுபவங்களை தேவன் தந்திருப்பார் என்பதையும் விசுவாசிக்கிறேன். இப்படிப்பட்ட அனுபவங்களின் மூலமாகவே தேவன் ஆபிரகாமை நடத்தினார், ஈசாக்கை நடத்தினார், யாக்கோபை நடத்தினார், பழைய ஏற்பாட்டில் பல பரிசுத்தவான்களை நடத்தினார். புதிய ஏற்பாட்டில் சிஷ்யர்களையும் அப்போஸ்தலர்களையும் தேவன் இவ்விதமாகவே வழிநடத்தினார். நாம் தொடர்ந்து ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை காண்கையில், பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருள் செய்வார் என்றான். இங்கு நாம் காணும் பொழுது யோசேப்பு தான் பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறோம் என்பதை அறிந்திருந்தோம். தன்னுடைய நிலையை குறித்தோ காரியத்தை குறித்தோ தான் இதை விளைவித்தால் தன்னை விடுதலை செய்வாரா என்பதை குறித்தோ கேள்விக்காமல் அர்த்தத்தை கேட்டு பார்வோனுக்கு நான் அர்த்தத்தை சொல்வேன் என்று கூட சொல்லாமல் தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வாராக என்று சொல்லி தேவனை அவன் மகிமைப்படுத்தினான். அவன் இந்த சந்தர்ப்பத்தை தான் விடுவிக்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவன் மனதில் நினைக்கவில்லை. அது சிறைச்சாலையில் இருந்த பானபாத்திரக்காரனாக இருந்தாலும் சரி, பார்வோனாக இருந்தாலும் சரி, அவன் பார்வைக்கு முன்பாக ஒன்றாகவே காணப்பட்டார்கள். தேவன் வெளிப்படுத்தினதை அறிவிக்கிறவனாக, தேவ வார்த்தையை தெரிவிக்கிற சுவிசேஷகனாக, தீர்க்கதரிசியாக, போதகனாகவே அவன் செயல்பட்டானே ஒழிய தனக்காக எந்த ஒரு ஆதாயத்தையும் அவன் தேடவில்லை. தொடர்ந்து நாம் காணும் பொழுது பார்வோன் தன்னுடைய சொப்பனத்தை அவனுக்கு சொன்னான். அதன் அர்த்தத்தை
யோசேப்பு அவனுக்கு காட்டினான். இதனை கண்ட பார்வோன் வேகமும் ஞானமும் உள்ள மனுஷனாய் யோசேப்பை கண்டு அவனை அதிகாரியாக்கினான். 46 அதிகாரம் 38 கூறுகிறது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்றது மனுஷனைப் போல வேறொருவன் உண்டா என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தினபடியினால் உன்னைப் போல வேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். இங்கு நாம் காணும் பொழுது போத்திபாரின் வீட்டில் அவன் எப்படியாய் காணப்பட்டானோ, போத்திபார் எப்படி அவனுக்கு எல்லாவற்றையும் சகலத்தையும் கரத்தில் கொடுத்தானோ, அதே போல் பார்வோன் சகலத்தையும் அடிமையாய் விற்கப்பட்டு வந்த முன்பெண் தெரியாத ஒரு மனிதனுக்கு சகலத்தையும் கொடுத்தான். இதுவே தேவன் உயர்த்துகிற நிலை. மனிதராய் முயன்று உயர்கிற பொழுது அவர்கள் தங்கள் முயற்சியையும் தங்கள் சுயபலையும் நம்பி முன்னேறுவார்கள். ஆனால் தேவனை சார்ந்திருக்கிறவர்களோ, தேவனையே நம்பி இருக்கிறவர்களோ வாழ்க்கையோ தேவன் ஒரு நிமிட பொழுதில் மாற்றி போடுகிறார். ஏனெனில் நம் தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவன். தொடர்ந்து 46 அதிகாரம் 46 பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரிக்கிறேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவன் கொடுத்து பொன் சரப்பனை அவன் கழுத்திலே போட்டு தன்னுடைய 2ஆம் ரதத்தில் அவனை ஏற்றி தண்டனைட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது. பின்னும் 44 பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். இப்படிப்பட்ட காரியத்தை யோசேப்பு கூட தன் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டான். அதற்கு முந்தின இரவு வரைக்கும் சிறைச்சாலையில் உறங்கி கொண்டிருந்த அவன் அழுக்கடைந்து சட்டையோடு வாழ்க்கையின் எந்தவித நம்பிக்கையுமின்றி தேவனை மாத்திரம் மனதில் நினைத்து கொண்டு உறங்கின அவன் இன்றோ முழு எகிப்துக்கும் பார்வோனுக்கு அடுத்தவனாய் காணப்படுகிறான். தேவனின் வாழ்க்கையில் இழந்த ஒவ்வொன்றையும் திருப்பி கொடுத்தார். அவன் பாவம் செய்தவன், அவன் ஒரு குற்றவாளி என்கிறதை நீக்கி போட்டார். அவன் அடிமை என்கிறதை மாற்றி போட்டார். ஒன்றுமற்றவனாய், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவனாய், வெறுக்கப்பட்டவனாய் இருந்தவனை அதிகாரியாக்கினார். வாழ்க்கையின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தந்த தேவன், ஆவிக்குரிய கனிகளை தந்த தேவன், பூமிக்குரிய தேவைகளையும் நன்மைகளையும் அவனுக்கு கட்டளையிட்டு அருளினார். தேவன் அவனுக்கு மனைவியை கொடுத்தார், அவனுக்கு பிள்ளைகளை கொடுத்தார். தன் தகப்பனையும் தன் சகோதரர்களையும் விட்டு பிரிந்த அவன் அவர்களை தேடவில்லை. ஏனெனில் தேவன் அதற்கு அனுமதிக்கவில்லை. அவன் பொறுமையாக இருந்தான். தன் சொந்த நாட்டிற்கு ஓடவில்லை. தேவன் தந்த சொந்தத்தை ஏற்றுக்கொண்டான். தேவன் தந்த தன் பிள்ளைகளை அவன் தன் சொந்தமாக எண்ணினான். ஆதியாகமம் 41 அதிகாரம் 50 கூறுகிறது, பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமார்த்தியாகிய ஆசனாத் அவனுக்கு பெற்றாள். யோசேப்பின் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பழகப்படினார் என்று சொல்லி இளையவனுக்கு இப்ராஹிம் என்று பெயரிட்டான். இந்த வசனங்கள் யோசேப்பின் மனதில் இருந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவன் தன் தகப்பனையும் தன் குடும்பத்தையும் குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். தான் அனாதையாக்கப்பட்டு விட்டோமே என்று எண்ணி வேதனைப்பட்டான். அப்படிப்பட்ட வேதனை தேவன் மறக்க முடியாது செய்தார். அதே நேரத்தில் நான் இந்த தேசத்தில் சிறுமைப்பட்டிருக்கிறேனே, ஒடுக்கப்பட்டிருக்கிறேனே என்று எண்ணினான். தேவன் அவனை பழகி பெருக பண்ணினார். அதனால் இளையவனுக்கு இப்ராஹிம் என்று அவன் பெயரிட்டான். இப்படியாக தேவன் யோசேப்பின் வாழ்க்கையில் கிரியை செய்து வாழ்க்கையில் தேவன் எந்த நோக்கத்தை வைத்திருந்தாரோ அதை நிறைவேற்றினார். ஆனால் இதை எதையும் அறியாதவர்களாய் யாக்கோபவன் பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கும் தன்னுடைய திட்டத்தை காண்பிக்க முடியாது கிரியை செய்கிறார். யோசேப்பு அதற்காக காத்திருந்தான். 1 வருடங்கள் 2 வருடங்கள் அல்ல, 7 வருடங்கள் காத்திருந்தான். தேவனே அவனுடைய சகோதரர்கள் அவனிடம் கொண்டு வந்தார். அவன் அவர்களுக்கு தேவனுடைய திட்டத்தையும் தேவன் எதற்காக தன்னை இங்கு கொண்டு வந்தார் என்பதையும் விளங்க காட்டினார். அதை நாம் பின்வரும் தியானங்களில் காணலாம். கர்த்தர் தாமே
வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் வாழ்க்கையிலும் தேவன் நாம் இழந்து போன ஒவ்வொன்றையும் திரும்ப தருகிறார். ஒருவேளை காலங்கள் கடந்து செல்லலாம், வாழ்க்கையின் காரியங்கள் எதிராய் தோன்றலாம், மனிதர்கள் நம்மை பயமுறுத்தலாம், சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்தலாம். ஆனால் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடாதவர். தேவனை சார்ந்து வாழும் ஒருவரையும் அவர் ஒருபோதும் கைவிடார். நான் ஒன்று விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார். அந்த யோசேப்பு எந்தவித வெளிப்பாடும் இல்லாமல், எந்தவித வேதமும் இல்லாமல், நியாய பிரமாணமும் இல்லாமல் வாழ்ந்த காலத்திலே தேவனுக்காய் உண்மையை வாழ்ந்தான். இன்றோ தேவன் நமக்கு தமது நீதிகளை எழுதி கொடுத்திருக்கிறார். தேவன் நம்முடைய பாவங்களுக்காய் தம்மையை சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் வாழ்கிறோம். தேவ கிருபையையும் தேவ தயவையும் உணர்ந்தவர்களாய் நாம் வாழ்கிறோம். இப்படிப்பட்ட கிருபையும் தயவும் பெற்ற நாம் ஒருபோதும் தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு விலகி போகக்கூடாது. தேவனையே உறுதியை பற்றி கொள்வோம். யோசேப்பு கிடைத்த நன்மையை காட்டிலும் மேலான நன்மைகளையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, வரங்களையும், கனிகளையும் தேவன் நமக்கு தந்தருளுவார். யோசிப்பு ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. யோசிப்பு யாருடைய வாழ்க்கையில எந்த காரியங்களையும் அவன் கொண்டு வரவில்லை. எந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமான காரியங்களை ஆபிரகாமை போலவோ மோசேயை போல அவன் காணவில்லை. அவன் வாழ்க்கை சாதாரண ஒரு வாழ்க்கையாகவே காணப்பட்டது. ஆனால் அவனை குறித்தே தேவன் பல காரியங்களை நமக்கு விளங்க காட்டியுள்ளார். நம் வாழ்க்கையும் ஒருவேளை மற்றவர்களைப் போல மிக பெரியதாய் காணப்படாமல் இருக்கலாம். நாம் சாதாரண வேலையிலும் சாதாரண வீட்டின் காரியங்களும் ஈடுபட்டவர்களாக இருக்கலாம். நாம் தேவனுக்காய் செய்கிற காரியங்கள் மற்றவர்கள் பார்வையில் பெரிதாய் இல்லாதவர்களாய் காணப்படலாம். ஆகிலும் நாம் தேவனுக்காய் செய்கிற காரியங்களை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். யோசேப்பை போல எகிப்தின் ஏதோ ஒரு மூலையில் இருந்த யோசேப்பை போல தேவனுக்கு விரோதமாய் தேவ வார்த்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் மத்தியில், அப்படிப்பட்ட மக்கள் வாழ்கின்ற நாட்டின் மத்தியில் ஒரு மூலையில் நாம் வாழ்ந்தாலும் தேவன் நம்மையும் கண்ணோக்கி பார்க்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் பலனை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். எதே இருதயத்திலுடையவர்களாய் எதை குறித்து கலக்காமல் என் தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் எனக்குள்ள எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார். நான் மாத்திரம் தேவனையே சார்ந்திருப்பேன் என்று சொல்லி நாம் முற்றிலும் அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் தாம் இந்த தியானத்தை ஆசீர்வதிப்பாராக. அநேகருக்கு பிரயோஜனமாக்கி அநேகரை யோசேப்பை போல தமக்கு பிரியமானவர்களாய் மாற்றுவாராக. ஆமென்.